Tallyprime சர்வீஸ் பில் எப்படி என்ட்ரி பண்றதுன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். நான் சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நமக்கு தேவையான சில லெஜர்ஸும் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து சர்வீஸ் பில் எப்படி என்ட்ரி பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் கம்பெனில என்ன பண்றாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து சர்வீஸும் பண்ணி தராங்க. ஸோ சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கம்பெனில கம்ப்யூட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்றது மட்டும் இல்லாம சர்வீஸும் பண்றாங்க. ஸோ அப்ப நம்ம சர்வீஸ் பண்ணி தந்ததுக்கு அதுக்கான பில்லை நம்ம எப்படி ரிசீவ் பண்றோம், அதை எப்படி என்ட்ரி பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நான் கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல வவுச்சர் செலக்ட் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வவுச்சர். ஸோ நம்ம சேல்ஸ் வவுச்சர் தான் சர்வீஸ் இன்வாய்ஸ் நம்ம என்ட்ரி பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க இருக்க மோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐட்டம் இன்வாய்ஸ் மோட்ல இருக்கு. ஸோ அந்த ஐட்டம் இன்வாய்ஸ் மோட்ல தான் நேம் ஆஃப் த ஐட்டம், குவான்டிட்டி, ரேட் இதெல்லாம் நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்போ அந்த வவுச்சரோட மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ மோட் சேஞ்ச் பண்றதுக்கு நான் இங்கே Ctrl+H ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. நான் சேஞ்ச் மோட் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் இன்வாய்ஸை நம்ம மாத்திக்க போறோம். ஸோ அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் நான் செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம சர்வீஸ் இன்வாய்ஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்றதுக்கு ஸோ நான் இங்க என்டர் கொடுக்குறேன். ஸோ பார்ட்டி அக்கௌண்ட் நேம்ல வந்து டிசி ட்ரேடர்ஸ் அப்படின்ற கஸ்டமரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிஸ்பேட்ச் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வேணும்னா என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணி நான் அப்படியே என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த டிசி ட்ரேடர்ஸ் அப்படின்ற கஸ்டமருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போதே அவங்களுக்கான ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அவங்களோட ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே நம்ம இங்க கொடுத்ததுனால நமக்கு இங்க விசிபிள் ஆகுது. ஸோ நான் அப்படியே என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ பர்டிகுலர்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணி தரோம். ஸோ அதனால கம்ப்யூட்டர் சர்வீஸ் அப்படின்றது நான் ஆல்ரெடி லெட்ஜர்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இன்கேஸ் கிரியேட் பண்ணல அப்படின்னா நீங்க லெட்ஜர்ல கம்ப்யூட்டர் சர்வீஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அண்டர்ல வந்து இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம சர்வீஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதுக்கான பேமெண்ட் வந்து அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க அப்படின்றதுனால, ஸோ நம்ம ரிசீவ் பண்ண போறோம் அப்படின்றதுனால நான் அண்டர்ல வந்து இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் கம்ப்யூட்டர் சர்வீஸ் அப்படின்ற லெட்ஜரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன சர்வீஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இங்க OS and சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ OS and சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம எவ்வளவு சார்ஜ் பண்றோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா 750 அப்படின்றத நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கணும். ஸோ ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 18% வந்து நான் இங்க ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ சிஜிஎஸ்டி வந்து நமக்கு 9%, ஸோ எஸ்ஜிஎஸ்டி வந்து 9% நமக்கு கால்குலேட் ஆகும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து சர்வீஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 750 rupees. அந்த 750 rupeesல வந்து 9% வந்து சிஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 67.50 வருது. ஸோ அதே மாதிரி 9% எஸ்ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 67.50. ஸோ அப்போ நம்ம ஜிஎஸ்டியோட சேர்த்து இந்த சர்வீஸ் இன்வாய்ஸை நம்ம என்ட்ரி பண்றோம். ஸோ நான் இப்போ இங்க இந்த பிரிண்ட் ப்ரிவியூல பார்க்கலாம். ஸோ இந்த பிரிண்ட் ப்ரிவியூல ஸோ எப்படி வந்து நமக்கு விசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா Alt+P ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா கரண்ட் பேஜ் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதனால கரண்ட் பேஜ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவ்யூ. ஸோ Alt+Z கொடுக்குறேன் ஜூம் பண்றதுக்காக. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. நம்மளோட கஸ்டமர் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கான ஜிஎஸ்டி நம்பர், அவங்களோட ஸ்டேட் கோட் எல்லாம் இங்க நமக்கு விசிபிள் ஆகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்வீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுக்கான சார்ஜ் வந்து 750 rupees. ஸோ இதுல என்ன நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம், என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ OS and சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுமே இங்க நமக்கு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இங்க விசிபிள் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்ற பேர்ல நம்ம இங்க சர்வீஸ் இன்வாய்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் வவுச்சரை வந்து நான் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம அப்படியே அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்து கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்குள்ள போறேன். இப்போ நம்ம போட்ட சேல்ஸ் இன்வாய்ஸை எப்படி விசிபிள் பண்றது, ஸோ எப்படி டிஸ்பிளே பார்க்கறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் செலக்ட் பண்றேன்.
ஸோ இதுல வந்து அக்கவுண்ட்ஸ் புக், சேல்ஸ் ரெஜிஸ்டர். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்ல நம்ம போட்ட சேல்ஸ் வவுச்சர் வந்து நமக்கு இங்க விசிபிள் ஆகுது. ஸோ ஏப்ரல் மந்த்ல வந்து டிசி ட்ரேடர்ஸ் அப்படின்ற கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 885 அப்படின்றது எனக்கு நமக்கு காட்டுது. ஸோ நம்ம என்டர் கொடுத்து நம்ம போட்ட சேல்ஸ் இன்வாய்ஸை நம்ம டிஸ்பிளே பார்த்துக்கலாம். ஸோ இதுல ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்ல டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆல்ட் டி ஷார்ட்கட் கொடுத்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான ரெசிப்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு ரெசிப்ட் என்ட்ரி நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ இப்போ கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் அக்கௌண்ட்ஸ் புக் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர். ஸோ லெட்ஜரில் போயிட்டு டிசி ட்ரேடர்ஸ் அப்படின்ற கஸ்டமர் லெட்ஜரை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி ட்ரேடர்ஸ் அப்படின்ற கஸ்டமர் லெட்ஜர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் வவுச்சரில் நான் அதை என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதுக்கான அமௌண்ட் வந்து 885 காட்டுது. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம ரெசிப்ட் என்ட்ரி போடணும். ஸோ ரெசிப்ட் என்ட்ரி போடுறதுக்கு நான் இங்கே இருந்தே ஆல்ட் ஏ அப்படின்ற ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். அந்த ஆல்ட் ஏ அப்படின்றது வவுச்சர் கிரியேஷனுக்கான ஷார்ட்கட். ஸோ நான் ஆல்ட் ஏ கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர் கிரியேஷன் ஸ்க்ரீன் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்ம ரெசிப்ட் போட போகிறோம் அப்படின்றதுனால ரெசிப்ட் வவுச்சரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ரெசிப்ட் எய்தர் நம்ம ரிசீவ் பண்ணுறது வந்து கேஷ் ரெசிப்டாகவும் இருக்கலாம், இல்லை செக்காகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து நான் கேஷ் ரெசிப்ட், ஸோ நான் கேஷ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண போறோம் அப்படின்னா, டிசி ட்ரேடர்ஸ் அப்படின்ற கஸ்டமர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண போறோம். ஸோ நான் டிசி ட்ரேடர்ஸ் அப்படின்றத பர்டிகுலர்ஸ்ல செலக்ட் பண்றேன். ஸோ கரண்ட் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 885 அப்படின்றது காட்டுது. ஸோ 885 ருபீஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து நமக்கு ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நான் 885 அப்படின்றத நான் இங்க அமௌண்ட் காலத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ரெசிப்ட் வவுச்சரை நம்ம அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசி ட்ரேடர்ஸ் அப்படின்ற கஸ்டமர் லெட்ஜர்ல ஸோ நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோம் 885. ஸோ அது அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெசிப்ட் கேஷ் ரெசிப்டா நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க நோ பேலன்ஸ் நிலுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரெசிப்ட் பண்றதும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் இன்வாய்ஸ்.